ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் இன் தமிழ் சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம வேஸ்ட்டான ஒரு அட்டை பாக்ஸ், அப்புறம் அகர்பதி பாக்ஸ், அப்புறம் வேஸ்ட் கிளாத் இதெல்லாம் வச்சு ஒரு சூப்பரான ரீயூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த வேஸ்ட்டான அட்டை பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அது வந்து 16 சென்டிமீட்டர் வந்து இருந்துச்சு. மேல் பக்கமாக மேலே இருந்து ஒரு 6 சென்டிமீட்டர் வந்து எடுத்து ஒரு லைன் வந்து வரைஞ்சிட்டேன். சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸான லைன் வந்து வரைஞ்சி நம்ம ஏற்கனவே வரைஞ்சிருந்தோம் இல்லையா, அந்த லைனில் வந்து அது டச் ஆகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலோ டேப் வச்சு இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக நான் அந்த ஓப்பன் பண்ணுற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல மட்டும் செலோ டேப் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமா அகர்பத்தி பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அகர்பத்தி பாக்ஸ் வந்து இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க இந்த பாக்ஸுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து நறுக்கிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் நறுக்குனதுக்கப்புறமா இந்த அகர்பத்தி பாக்ஸும் வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்கு இப்போ நம்ம இந்த பெரிய அட்டை பாக்ஸுக்கு எப்படி செலோ டேப் போட்டணுமோ அதே மாதிரியே அதுலேயும் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டினதுக்கப்புறமா நான் வந்து எடுத்து வச்சுருக்க ஒரு வேஸ்ட்டு கிளாத்தை வந்துட்டு க்ளூகன் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். உங்கள்கிட்ட க்ளூகன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபெஃபிபாண்ட் கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கிளாத் வந்து பேஸ்ட் பண்ணாமல் கலர் பேப்பர் இல்லைனா ஒயிட் பேப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணி இதை வந்து ஃபுல்லாக வந்துட்டு ஒட்டி வச்சுக்கலாம். இல்லைனா பெயிண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் கிளாத் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து கவர் பண்ணும்போது இது அட்டை பாக்ஸுன்ற ஒரு இதே வந்து இருக்காது. நம்ம பேப்பர் அதெல்லாம் ஒட்டினோன்னா கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிடும், கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. பட் கிளாத் மட்டும் ஒரே ஒரு டைம் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி பாருங்களேன், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி வந்து நான் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். கிளாத் வந்து நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு லேஸ் வந்து பார்டரில் அது மாதிரி டெக்கரேஷனுக்காக கொடுத்தோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் மேல் பக்கத்தில் வந்துட்டு கிளாத்தை வந்து ஒட்டிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நறுக்கிட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து உள் பக்கமாக வச்சு ஒட்டிட வேண்டியது தான். நான் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக தான் வந்து இதை செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்கள்கிட்ட டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக டெக்கரேஷன் பண்ணுறத விட கொஞ்சம் மீடியமாக இருக்கிறதே ஓரளவு அழகாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அகர்பத்தி பாக்ஸ் இருந்துச்சு இல்லையா, அதையுமே இந்த மாதிரியே ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி எடுத்துட்டேன் கிளாத்தால். ஸோ அதை வந்துட்டு இந்த பாக்ஸோட சைடில் வந்து ஒட்டி வச்சுட்டேன். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாக்ஸோட வந்துட்டு நம்ம லேஸ் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நான் ரொம்பவே மெலிசான ஒரு லேஸ் வந்து எடுத்திருக்கேன். இது இந்த கிளாத்லேயே வந்து ஆல்ரெடி இருந்தது தான் இந்த லேஸு. அதை நான் வந்து பிரித்து எடுத்துக்கிட்டேன். கலர் வந்து ரொம்பவே மேட்சிங்காக இருந்துச்சு அதனால். இந்த லேஸ் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட ஏதாவது ஸ்டோன்ஸ் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது மேல் பக்கத்தில் லேஸ் ஒட்டினதுக்கப்புறமா கீழ் பக்கமும் இந்த மாதிரி ஒட்டிகிட்ருக்கேன். பேக் சைடில் கிளாத் வந்து நீங்கள் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒட்டினாலும் பரவாயில்ல. இல்லைனா நீங்கள் ஃப்ரண்ட் சைடு மட்டும் பார்த்திங்கன்னா கிளாத் வச்சுட்டு பேக் சைடில் ஃப்ரீயாக விட்டாலும் ஓகே தான். இது நம்ம வந்து வாலில் ஹேங் பண்ண போகிறோம்.
ஸோ அவ்வளோதான், சிம்பிளான வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. பேக் சைட் பார்த்தீங்கன்னா நான் டபுள் சைட் செல்லோ டேப் வச்சு பேஸ்ட் பண்ண ஒட்டிக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சூப்பரான வால் ஹேங்கிங் மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சிலிண்டர் புக்கு, அப்புறமா பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில், இந்த மாதிரி முக்கியமாக நம்ம அடிக்கடி எடுக்கிற பொருள் எல்லாத்தையுமே இதில் நம்ம வந்து வச்சுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக அழகாக நம்ம வந்து செஞ்சாச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.